வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ரொடக்டட் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர். ஸோ இன்னைக்கு நான் நடத்த போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம் இன் கிரீன் ஹவுஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் ஆஃப் வாட்டரிங் பற்றி இதில் நான் சொல்லிடுறேன். ஸோ இரிகேஷன் சிஸ்டம் இன் கிரீன் ஹவுஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ இரிகேஷன் சிஸ்டம் இன் கிரீன் ஹவுஸ் முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் க்ரீன் ஹவுஸ்ன்றது ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரில் வந்து இரிகேஷன் பண்ணுறது வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். பட் நம்ம இந்த வெல் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் கட்டினதுக்கு காரணமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீசைஸ்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன், அதாவது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷனை வந்து நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம உருவாக்கக்கூடிய பிளான்ஸோட குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்வோம், இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டிஃபைன்டு. ஸோ இரிகேட் பண்ணுறதும் அந்த க்ராப்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் ஒரு கண்ட்ரோல்டு மெஷர்ஸில் நம்ம இரிகேஷன் பண்ணுன்றது தான். அது த்ரூ அவுட் இயருக்காக தான் இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து க்ரீன் ஹவுஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இரிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ராப்போட க்ரோவிங் ஏரியா, அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி அந்த டைம் ஆஃப் தி இயர்ல எப்போ சர்விங் பண்ணாங்க, அதே மாதிரி வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து க்ரீன் ஹவுஸில் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இரிகேஷன் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க க்ரீன் ஹவுஸில். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ராப்போட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி அந்த வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் தான் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அந்த ஈவன் ஹையர் வாட்டரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ அந்த லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸில் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் ஆஃப் வாட்டரிங் வந்து பார்த்தோம்னா, ஸோ ரூல்ஸ் ஆஃப் வாட்டரிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் சிஸ்டம், அதாவது க்ரீன் ஹவுஸில் இருக்கக்கூடிய இரிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெல் ட்ரைன்டு சப்ஸ்ட்ரேட் மூலியமாக தான் அந்த செடியை வந்து உருவாக்கி ஃபஸ்ட்டு பிளான்டிங் மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை தண்ணி ஊற்றும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக ஈரம் தண்ணி வந்து தங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரிங்கிறது வந்து நடக்கணும். அதே மாதிரி இனிஷியல் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ், அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிட்டு இனிஷியல் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் அந்த செடிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரிங் வந்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் இந்த 3 வாட்டரிங். ஸோ இப்போ வந்து நம்ம ரூல்ஸை பார்த்தாச்சு, ஒரு இன்ட்ரோவும் பார்த்தாச்சு. ஸோ அப்படி அந்த இரிகேஷன் சிஸ்டமில் என்னென்ன வாட்டரிங் மெத்தட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாட்டரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். பட் ஆனால் ஒன்று, இது வந்து நம்ம இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டெவலப்டு இல்லை வெல் அட்வான்ஸ்டு க்ரீன் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்எக்கனாமிக்கல். ஸோ ஒரு டெவலப்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் ஆர் 2 ஏக்கருக்குள்ளார வச்சுருக்கவங்களே வந்து இப்போது ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற சிஸ்டமுக்கு போயிடுறாங்க. இதே அதோட கம்மியாக இருக்குது, ஸோ அவங்களால டெவலப்பே பண்ண முடியலன்றவங்க மட்டும்தான் ஹேண்ட் வாட்டரிங் போகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஹேண்ட் வாட்டரிங் லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ பர் டேக்கு வந்து இப்போது ஆவரேஜாக ஒரு 300 rupees எடுத்துக்கிட்டாலும் அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி, ஸோ இந்த இரிகேஷன் சிஸ்டம்ஸ் ஸோ மற்ற சிஸ்டம்க்கு வந்து அப்ளை பண்ணோன்னா இனிஷியல் காஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஹேண்ட் வாட்டரிங் வந்து ரொம்பவே அன்எக்கனாமிக்கலாக இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் டைமில் பண்ணணும்னா அந்த டயத்தில் கரெக்டாக பண்ணி ஆகணும். ஸோ மேனுவல் ஆப்ரேட்டடாக இல்லை, மேனுவலாக போயிட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றுறதுக்குள்ளார அந்த டைம் ஒரு சில டைம் தாண்டி போகிறதுனால அந்த குவாலிட்டி ஆஃப் க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப போரிங் ஒன்றாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஹேண்ட் வாட்டரிங் வந்து இப்போது மேக்ஸிமம் ஆஃப் பிளேசஸில் வந்து இப்பயும் கட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் வாட்டரிங். ஸோ பெரிமீட்டர் வாட்டரிங்கிறது வந்து ஒரு செடிக்கு நடுவில் ஒரு லேட்டரல் பைப்ஸ் மூலியமாக நாசல்ஸ் வச்சு அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது தான் பெரிமீட்டர் வாட்டரிங்வாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த வாட்டரிங் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெஞ்சஸ் அப்புறம் பெட்டில் உருவாக்கக்கூடிய பிளான்ஸுக்காக மட்டும்தான் இந்த பெரிமீட்டர் வாட்டரிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்ட்ரேட் நாசல் மூலியமாக வந்து அதை சுற்றி இருக்க செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிமீட்டர் வாட்டரிங்குக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக பிவிசி பைப்ஸ் மூலியமாக நம்ம போடும்போது அந்த பிவிசி பைப்ஸ்ன்றது ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ வாட்டரிங் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதே ஒரு பாலித்தீன் பைப்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா ஒரு சில இடத்துல அது ரோல் ஆகிட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்ஸை
தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பெரிமீட்டர் வாட்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசல் டைப்ஸ் வந்து 180 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி. ஸோ அந்த இதில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ பெரிமீட்டர் வாட்டரிங்கோட நாசல் டைப்ஸ் வச்சு நம்ம இதில் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் மற்ற வாட்டரிங்கோட. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிமீட்டர் வாட்டரிங்க்கு வந்து பெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி நாசல் வந்து 30.5 மீட்டர் இன் லென்த்தில் வந்து பெஞ்சஸில் வந்து இது பண்ணுறது தான் பெஸ்ட் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்ன்றது வந்து பெரிமீட்டர் வாட்டரிங் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ்லேயே இருந்தாலும் சென்டர் ஆஃப் தி பெட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பைப்ஸ் வந்து எல்லாம் இந்த பெட்ஸில் தான் இருக்கும். ஸோ இது சென்டர் ஆஃப் தி பெட்டில் இருக்குன்னா 4 பெட்டு ஒன்னா ஜாயின் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும். அதேமாதிரி பெரிமீட்டர் வாட்டரிங் வந்து 180 டிகிரி வரைக்கும் தான் ஹையஸ்ட் இது பண்ண முடியும். பட் ஆனால் ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி யூஸ்ஃபுல் தான். பட் இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இது டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரப்போஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால வெட்டை வந்து டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஃபாலியேஜஸ்க்கு வந்து இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இதுங்க வந்து ஒரு சில ஈஸிலி அதே மாதிரி சீப்லி இரிகேட்டட் கிராப்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் பிளான்ஸ். ஸோ சீட் பெட்டிங்ஸில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசிலா லைனஸ், அப்புறம் சம் க்ரீனரி பிளான்ஸ். ஸோ க்ரீனரி பிளான்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க, நம்ம கீரை அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பைப் வந்து மிடில் ஆஃப் தி பெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுங்களோட குவாலிட்டி அதே மாதிரி அதுங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட் அந்த க்ராப் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது எவ்வளோ ஹைட்டில் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஹைட், அதாவது சஃபிஷியன்ட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.6 மீட்டர். ஸோ அதுவே ரொம்பவே தாராளமானது. ஸோ பெட்டிங் பிளான்ஸுங்க வந்து ரொம்பவே போதும். இதே வந்து சம் ஆஃப் தி ஃப்ரெஷ் ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டருக்கு வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து 360 டிகிரி பேட்டர்ன்லையும் அதாவது சர்க்குலர் ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூம் வாட்டரிங். ஸோ பூம் வாட்டரிங்கிறது வந்து போத் ஓப்பன் அதே மாதிரி க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சீலிங், அதாவது பிளக் ட்ரேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பூம் வாட்டரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளக் ட்ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ராக்சிமேட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 × 61 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதோட டெப்த் வந்து அதாவது அகலம் வீடியோவும் அகலமும் சொல்லியாச்சு. ஸோ ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 30 × 38 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது 1.3 சென்டிமீட்டர் டு 3.8 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட டைமென்ஷன்ஸ் படி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 100 செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளக் ட்ரேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட்லிங் க்ரோத், அதாவது சில்லிஸ், டொமேட்டோ அந்த மாதிரி செடியெல்லாம் நர்சரியில் வந்து வளர்க்குறதுக்காக இந்த பிளக் ட்ரேஸ்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் க்ரீன்வே. ஸோ ஒரு எக்ஸ்டெண்ட்லேருந்து இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி இந்த பூம் வாட்டரிங்கில் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக்னன்ட் இது இல்லை, ஸ்டேஷ்னரி ஒன்று கிடையாது. ஸோ மூவபிள் ஒன். ஸோ இந்த நாசல்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அப்புறம் வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுங்க ஆப்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் மூலியமாக தான் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூம் ட்ராவல்ஸ் அந்த ட்ராவல் எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் வாட்டரும். ஸோ இந்த பூம் ஸ்ப்ரேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆப்ரேட்டட். ஸோ இந்த பூம் ஸ்ப்ரேயில் என்ன தான் வாட்டர் இது பண்ணாலும் ஒரு ஆள் வந்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் ஒன்னாக இருக்கிறது இதில் வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன். ஸோ ட்ரிப் இரிகேஷன்றது வந்து இன்னொரு பேர் தான் ட்ரிக்கிள் இரிகேஷன். ஸோ இதுங்க வந்து போத் சர்ஃபேஸ் அதே மாதிரி சப் சர்ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன்றது வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று செடிக்கு பக்கத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா செடிக்கு அடியில் வந்து இந்த சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஒன். மற்ற காம்ப்ரிஹென்சிவ் டிசைனில் பார்த்தாலும் சரி, ஓப்பன் ஃபீல்ட்லையும் சரி, இல்லை க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்லையும் சரி. ஆனால் ப்ரொடக்டட் அக்ரிகல்ச்சரில் இப்போ ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் இதோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா இதோட இனிஷியல் காஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியல. ஸோ பர் ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பட் அந்த இனிஷியல் காஸ்ட்ன்றது என்னதான் அதிகமாக இருந்தாலும் ஸோ மற்ற இதான
இனி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதே மாதிரி ஹேண்ட் வாட்டரிங், அந்த ஒவ்வொரு சார்ஜஸும் கன்வெர்ட் பண்ணி 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இனிஷியல் காஸ்ட், அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்றது வந்து ரொம்பவே கம்மி தான். பட் அந்த இனிஷியல் காஸ்ட் கொடுக்க முடியாதனால இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி இதுங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிசைன், அதாவது ப்ரொடக்டட் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்பைண்டாக இருக்கும்போது இதோட குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையர் குவாலிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுங்க பிளாஸ்டிக் மல்ச், அப்புறம் ரோ கவர், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணும், அதாவது எல்லா செடிக்கும் கொடுக்கணும் போது ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனுக்கும் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் இரிகேஷன் வந்து ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் கன்சர்வேஷனுக்காக தான். ஸோ இதுங்க அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி, அதாவது அந்த செடியை வந்து கரெக்டாக அந்த செடிக்கு வந்து தண்ணி இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95% வரைக்கும் கொடுக்குது. இதே ஸ்ப்ரிங்க்லரோ ஃபரோ இரிகேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்புறம் 60 to 80% தான் கொடுக்குது. ஸோ இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இதுங்க நான் ஏற்கனவே சொன்னது தான், ஓப்பன் ஃபீல்டு க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் மட்டும் இல்லை, ஓப்பன் ஃபீல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் வந்து அடாப்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ். ஸோ மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ், அதாவது ப்ரொடக்டட் கல்டிவேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து கொடுக்கறதுக்காக தான், அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ். ஸோ இந்த மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் இது பண்ணுற இடத்துல, அதே மாதிரி சீட்லிங் செட்ஸ், அதாவது ரோஸோட ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணி இப்போது மண்ணில் சொருகி வச்சு அந்த இடத்துல வந்து புதுசாக செடி வரணும் அப்படின்றதுக்காக அந்த மிஸ்ட் சேம்பர், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்னென்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து க்ரீன் ஹவுஸில் இன்க்ரீஸ் பண்ணுன்றது தான். ஸோ இந்த ஃபாகர்ஸ்க்கும் மிஸ்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபாகர்ஸ்ன்றது வந்து அப்பர் சர்ஃபேஸ், ஸோ ஒரு ப்ரொடக்டட் கல்டிவேஷனோட அப்பர் சர்ஃபேஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பைப்ஸை போட்டு அதை வந்து கீழே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்கன்னா அது வந்து ஃபாகர்ஸ். அதே ஸ்டேக்ஸ் ஆஃப் தி பெட், ஸோ பெட்டுக்கு நடுவில் பைப்ஸை போட்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாகர்ஸ் மிஸ்டர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 70 மைக்ரான் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அந்த க்ராப் கெனாப்பி, அந்த க்ராப்போட ஸ்ட்ரக்சர் மேலே அந்த தண்ணி படுறதுக்கு முன்னாடியே அது வந்து ஆவியாயிட்டு அந்த சர்ஃபேஸில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 kg/cm² தான் இந்த ஃபாகர்ஸ் அண்ட் மிஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ரெஷர். அதே மாதிரி இந்த ஃபாகர்ஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ஒன்ல தான் அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது யூஸ் பண்ணணும், ஏன் ஆட்டோமேட்டட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாகர்ஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் வந்து 30 to 60 seconds தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் 1 minute தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ஹவருக்கு 3 to 4 times. ஸோ ஒவ்வொரு ஹவருக்கும் 3 to 4 times மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டன்றதுனால தான் இது ஆட்டோமேட்டட் இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. 3 to 4 times இது பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலில் அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த நியூ ஜெர்மினேஷன் பிளான்ஸ், அந்த நர்சரி உருவாக்குறதும் சரி, கிராஃப்டிங்கில் வந்து புதுசாக உருவாக்குறதும் சரி. ஸோ இந்த மிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாகர்ஸ்ன்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.